எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. பை கமிங் சார். வாப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? தெரியாது சார். ஆமா, உனக்கு கல்யாணம் நடந்துருச்சாமே, அப்படியா? கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணு. எஸ் சார். பொண்ணு யாரு? உன் அத்தை பொண்ணா? தமிழ் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர். எஸ் சார். அந்த பொண்ணு கன்சீவா இருக்காலும், அப்படியா? எஸ் சார். என்ன பண்ணி வச்சிருக்க? உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கலப்பா. என்ன வயசாகுது உனக்கு? என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? இத்தனைக்கும் 2 வருஷமா காலேஜ்ல டாப்பர் நீ. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? உன்னைத்தான் கேட்கிறேன், என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா எனக்கு புரியல சார். நீ பண்ணி வச்சிருக்கிற வேலைக்கு உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு கேட்கிறேன். பதில் சொல்லாம அப்படியே நிக்கிற. என்னப்பா, பேச ஏதாவது. நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் சார். அப்படியா? எஸ் சார். ஓகே. எனக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு, தெரியுமா உனக்கு? எஸ் சார், தெரியும். அந்த ஸ்கூல்ல 10th 12th பிள்ளைங்களுக்கு டெய்லி ஈவினிங் மேத்ஸ் டியூஷன் எடுக்கிறியா? மேத்ஸ் டியூஷனா சார்? நானா? நீதான்ப்பா. டியூஷன் எடுக்கிறியா? சார் நான் எப்படி? பாருப்பா, டெய்லி காலேஜ் 4 மணிக்கு முடிஞ்சிருது. 4:30 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும் 2 கிளாஸ்க்கும் நீ டியூஷன் எடுக்க முடியுமா, முடியாதா? சார் நான் 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 டிகிரி கூட முடிக்கல சார். உன்னை பேச்சுலர் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் எடுக்க சொல்லலப்பா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்க்கு தான் எடுக்க சொல்றேன். அதுவும் மேத்ஸ்ல நீ டாப்பர்ங்கிறதுனால தான் உன்னை கேட்கறேன். சார் நான் 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 எப்படி சார்? பனிஷ்மெண்ட்னு பேசுனதும் பயந்துட்டியாப்பா? பயப்படலை சார், ஆனால் ஒன்றும் புரியலை எனக்கு. பயப்படலையா? சரியா போச்சு. இல்லை சார், நீங்கள் முதல்ல வேற மாதிரி பேசுனீங்க, இப்போ வேற மாதிரி பேசுறீங்க. நீங்கள் என்னை காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ணவா? உன்னையா? எஸ் சார். எதுக்கு? இல்லை சார், நான் தப்பு பண்ணியிருக்கேன்ல. உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசினே, நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு ஒரு வார்த்தை நான் சொன்னா என்ன? இல்லை சார், என்ன என்ன சார், எனக்கு ஒன்றும் புரியல. கூல் டவுன் மை பாய். உன் வயசுக்கு மேலேயே எனக்கு அனுபவம் இருக்கு. என் வயசுக்கு எத்தனையோ மேடு பள்ளங்களை கடந்து தான் இன்னைக்கு நான் இந்த உயரத்துக்கு வந்திருக்கேன். சரி, இப்போ என் கதையும் வேண்டாம், உன் கதையும் வேண்டாம். உன் விஷயம் உன்னோட, என் விஷயம் என்னோட. இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு உன்னால டியூஷன் எடுக்க முடியுமா, முடியாதாப்பா? அதை மட்டும் சொல்லு. டியூஷனுக்கு உனக்கு நான் மந்த்லி சேலரியா கொடுத்துறேன். இல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளவு வேணும்னு நீ ப்ரிஃபர் பண்ணாலும் யோசிச்சு பார்க்கலாம். அதை பத்தியும் உனக்கு டியூஷன் எடுக்க வசதிப்படுமா, படாதா? அதை மட்டும் சொல்லு. சார் நான் வீட்டில் கேட்கணும் சார். வீட்டில் கேட்கணுமா? நீ இப்போ உங்க வீட்லயே இருக்க? இல்லை சார், நான் என் ஒய்ஃப் கிட்ட கேட்கணும். ஒய்ஃபா? யாரு? அந்த குட்டி நண்டா? நான் என் மானுக்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் சார். சரிங்க சார், நீங்க உங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு ஈவினிங் குள்ள சொல்றீங்களா? எஸ் சார், சொல்கிறேன் சார். ஓகே மை பாய், கோ டு யுவர் கிளாஸ். தேங்க்யூ சார். வருண், சொல்லுப்பா. டாடி, சுப்லக்ஷ்மி வீட்டுக்கு போனீங்களா டாடி? காலேஜில் இருக்கேன்ப்பா, மத்தியானம் போல போகலான்னு இருக்கேன், லஞ்ச் டைம்ல. மேரேஜ் டேட் நெக்ஸ்ட் மந்த் ஃபிக்ஸ் பண்ண போறீங்களா டாடி? அவங்க பாட்டி கிட்ட கேட்கணும்ல. அவங்க பாட்டிக்கு ஓகே தான் டாடி, நான் போய் பேசிட்டு வந்துட்டேன். அப்படியா? ஒன்னும் தகவல் சொல்லி விடலையேன்னு பார்த்தேன். அந்த மேரேஜ் அசம்பிளர் வந்தாரு டாடி, என்ன காண்டாக்ட் பண்ணாரு. அந்த வைத்தியலிங்கமா? எஸ் டாடி. மேரேஜை கொஞ்சம் சீக்கிரமாவே வச்சுக்கலாம் டாடி, ரொம்ப லேட் பண்ணிட வேண்டாம். சரிப்பா, நான் போய் அவங்க பாட்டி கிட்ட பேசிட்டு வரேன் மத்தியானம். ஓகே டாடி, வச்சிடுறேன். சரிப்பா, சரி. உண்மையை சொல்லு, யார்கிட்ட போய் ஏமாந்த? என்னக்கா ஏமாந்தேன்? என் சாக்லேட் இப்படி எல்லாம் சீப்பா பிஹேவ் பண்றவனே கிடையாது. உண்மையை சொல்லிரு. என்னதுக்கா என்னதுக்கா உண்மை? நீ கன்சீவா இருக்கேல? அப்படின்னாக்கா மாசமா இருக்கேல? ஆமாக்கா, மாசமா இருக்கேன். குட்டி பாப்பா இருக்கு. இந்த குட்டி பாப்பா தான். அந்த குட்டி பாப்பாவுக்கு யார் அப்பா? கருப்பேங்கா. இங்க பாரு, காலேஜ்னு பார்க்க மாட்டேன், அரைஞ்சிருவேன். உண்மையை சொல்லு, யார்கிட்ட போய் ஏமாந்த? என்னது ஏமாந்தேன்? உங்க வீட்ல வச்சு அன்னைக்கு எல்லார்கிட்டையும் கதை கதையா சொல்லிக்கிட்டு இருந்தேயே, பர்த்டே அன்னைக்கு நைட்டு விஷ் பண்றதுக்கு மொட்டை மாடிக்கு வந்தான்னு. யாரு? எங்க கருப்பனா? ஏய் ஆமா ஆமாக்கா, வந்தான். வந்தானா? வந்து என்ன பண்ணா? அத பத்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கருப்பேன். இங்க பாரு, என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. யார்கிட்ட ஏமாந்த? அரவிந்தனா? என்னதுக்கா அரவிந்தனா? இப்படி ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காத, எனக்கு கோவமா வருது. என்னதுக்கா? எதுக்குக்கா கோவப்படாதீங்கக்கா? மரியாதை அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஏய் இந்தா சுக்காப்பி. ஏய், யாரை பார்த்துட்டா சுக்காப்பிக்கிற? உன்னதான். ஆமா, என் மைனி என்ன சொல்லி திட்டிட்டு இருக்க? மதனியா? யார் இவளா? ஆமா, என்ன கேட்கறதுக்கு நீ யாருடா? என் தம்பி.
தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. மனு இங்க நின்று என்ன பேசிட்டு இருக்க? இந்த அக்கா தான் கூப்பிட்டாங்க கருப்பா. தேவையில்லாம கிளாஸை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? ஆமா சொல்லியிருக்கேன். கிளாஸ்க்கு போ. நீயும் கிளாஸ்க்கு போ. ஓகே ப்ரோ. இந்த மாதிரி தேவையில்லாம எங்கேயாவது போய் சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு வையி. போட மாட்டேன் ப்ரோ. போ கிளாஸ்க்கு போ. என்ன சாக்லேட் இதெல்லாம்? இப்போ எதுக்கு சுரபி இப்படி கிளாஸ் ரூம் முன்னாடி நின்று சண்டை போட்டுட்டு இருக்க? இங்க பாரு சாக்லேட், இவ இந்த மலர் யார்கிட்டயோ ஏமாந்துட்டு வந்து அந்த குழந்தைக்கு ஒண்ணு அப்பாங்கிறா. ஆஹா சரி, அப்புறம்? என்ன அப்புறம்? இல்ல கதை நல்லா இருக்கு, சொல்லு. அப்புறம்? கதை சொல்லிட்டு இருக்கேனா? சாக்லேட், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். 2 வருஷமா உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். ஒரு பார்வை கூட என்ன தப்பா பார்த்ததில்ல நீ. நான் எதுக்கு ஒன்றை பார்க்கணும்? எனக்கு தான் பார்க்கறதுக்கு என் மானு இருக்கேன். சோ என்ன சொல்ல வர்ற? நான் ஒன்றும் சொல்ல வரலையே. சாக்லேட், நீ யாரை வேணாலும் இந்த கதையை சொல்லி ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. யாரையும் ஏமாத்தணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. சோ எல்லாரும் சொல்ற மாதிரி மலரோட குழந்தைக்கு நீ தான் அப்பான்னு நீயும் சொல்ற. அது என்ன எல்லாரும் சொல்ற மாதிரி? நான் சொன்னாதான், நான் சொல்லித்தான் அது என் குழந்தைன்னே மற்றவங்களுக்கு தெரிய வரணும். இன்னொரு ஆளும் சொல்லணும். உள்ள இருக்காளே அவ சொல்லணும் அந்த குழந்தைக்கு அப்பா நீதான்னு. ஆனா அவளும் அப்படிதான் சொல்றா. ஆனா அதை நம்புறதுக்கு நான் மற்றவங்கள மாதிரி முட்டாள் கிடையாது. சரி, நீ புத்திசாலி தான். கிளாஸ்க்கு வா. என்னோட டாடி உன்னை ஸ்பீக்கர்ல கூப்பிட்டாரு, எதுக்கு? அது சாருக்கும் எனக்கும் உள்ள விஷயம். அது எதுக்கு நீ கேட்குற? சொன்னது ஏன் டாடி தானே, சொல்லு என்கிட்ட. அப்படின்னா நீ அங்கே போய் கேளு. வேணாம் சாக்லேட், நீயும் என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணாத. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? வா கிளாஸ்க்கு வா. அங்க என்ன பாக்குற? கிளாஸ்க்கு வா. மனு, கருப்பா, சொன்னதெல்லாம் ஞாபகம்டா. சரி பிரேக் டைம்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டு இங்க நில்லு, நான் வந்து கூட்டிட்டு போறேன் கேன்டீனுக்கு. சரி உன்கிட்ட ஒன்று கேட்கணும்டா, மறந்துடாத. சரி அப்பல சரி. சரி ஓகே, நல்லா படி. என்ன? நான் கிளாஸ்க்கு போறேன். உன் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க மைக்ல. அதை பத்தி தான்டா, அதை பத்தி தான் உன்கிட்ட பேசணும். அப்புறம் பேசலாம் என்ன? இப்ப கிளாஸை பாரு. சரி. இன்னும் நீ கிளாஸ்க்கு போலையா? என்ன சொன்னாரு டாடி? வா கிளாஸ்க்கு வா. மாம்சு, தேனு, அப்பவே வந்துட்டீங்களா? ஆமா மாம்சு, அப்பவே வந்துட்டோம். நீ இப்பதான் வரையா? அம்மா ஸ்பீக்கர்ல உன் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அட்மின்ல. ஆமா தேனு, சார் கூப்பிட்டு விட்டாரு. எதுவும் திட்டினாரா? இல்ல தேனு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் மான அப்பப்போ போய் பாத்துக்கிறியா? அக்காவை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவர் ஃப்ரீ, மேடம் வரல. அதான் சரி அக்கா கிளாஸை போய் எட்டி பார்த்துட்டு வரலான்னு போறேன். மானுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்பதான் அவங்க மேம் எதுக்கு போனாங்க. அப்படியா? அப்படின்னா பிரேக் டைம்ல போய் பார்த்துக்கிட்டா? பாத்துக்கோ. அம்மா தம்பி உன்னை கூட்டிட்டு வந்தானா? ஆமா, 2 பேரும் தான் வந்தோம். கிளாஸ்க்கு போ. நீயும் வா. நான் பேசிட்டு வரேன், நீ போ. நீயும் வா, நீ வந்தாதான் போவேன். நீ கிளாஸ்க்கு போ சுரபி, பின்னாடியே வர்றேன். கொஞ்சம் பர்சனலா பேசணும். பர்சனல் தானே, பேசு, நானும் இருக்கேன். என்ன மீறி உனக்கு என்ன பர்சனல் இருக்க போகுது? சுரபி, நீ இப்படியே பேசி பேசி எத்தனை நாளைக்கு உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க போற? இங்க பாரு, பி பிராக்டிக்கல். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சோ என்ன சோ? என்னவா? அவ அந்த மலரு நேத்து அரவிந்தனை கல்யாணம் பண்ணா, இன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கா. நாளைக்கு யார் கல்யாணம் பண்ணுவாளோ? இங்க பாரு சுரபி, எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோபம் வரும். உன்கிட்ட சாஃப்டா பேசிட்டு இருக்கேங்கிறதுனால எனக்கு கோவமே வராதுன்னு மட்டும் நினைச்சிடாத. பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். கிளாஸ்க்கு போயிடு. என்ன மாம்சு, இந்த அக்கா எப்படி பேசுறாங்க? அந்த பொண்ணு ஏதோ கோவத்துல பேசுது தேனு. அதுக்கு நீ இப்படியா? சரி விடு, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. சரி, தம்பி உங்ககிட்ட எப்படி இருக்கான்? அவனா நல்லா தான் பேசுறான். இருக்கும்போதே என்னமாவது வந்துடும். நீ அவங்கிட்ட பேச மாட்டேங்கிறேன்னு அவனுக்கு ரொம்ப கவலையா இருக்கு மாம்சு. நீ அவங்கிட்ட நார்மலா பேசாம அவன் எப்பவுமே நார்மலா ஆக மாட்டான். நல்லா தான் இருப்பான், நல்லா தான் பேசுவான். திடீர்னு உன் நினப்பு வந்துருச்சுன்னா போதும், உடனே என்கிட்ட பாஞ்சிருவான் சண்டைக்கு. சரி எங்களை விடு மாம்சு. நீ எப்படி இருக்க? வீடு எப்படி இருக்கு? உங்களுக்கு ஓகே தானே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேனு, நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வரலாமா? தேனு, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீ உன் லைஃப்பை பாரு. அதான் காலேஜில் ஈவினிங் வரைக்கும் ஒன்றா தானே இருக்கோம். பிரேக் டைமில் பார்க்கலாம், லஞ்ச் டைமில் பார்க்கலாம், சரியா? ம் தம்பியை நல்லா பார்த்துக்க தேனு, அப்பாவையும் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கோ. சரி மாம்சு. ஏதாவதுன்னா எனக்கு உடனே ஒரு கால் பண்ணு, சரியா? சரி மாம்சு. சரி, நல்லா படி. நான் கிளாஸ்க்கு போகட்டா? சார் உன்னை எதுக்கு கூப்பிட்டாரு?
அது அவங்களுக்கு ஸ்கூல் ஒன்று இருக்குல்ல தேனு, அங்கே டியூஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டாரு. டியூஷனா? யாருக்கு? 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்படியா? மானுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சார் கிட்ட சொல்லணும். நான் கூட நீ என்ன செய்ய போறியோ எது செய்ய போறியோன்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் மாம்சு. இது உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் தானே? ஆமா தேனு, பார்க்கலாம். சரி, நான் இதை பற்றி சார்கிட்டயே இன்னும் ஒரு முடிவும் சொல்லலை. நீ அதுக்குள்ளே வேற யார்கிட்டயும் சொல்லிடாது. சரி, நான் சொல்ல மாட்டேன். சரி, எனக்கு கிளாஸ்க்கு ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பிட்டா. சரி, நீ உன் கிளாஸ்க்கு போ. நான் அக்காவை போய் எட்டி பார்த்துட்டு அப்படியே நானும் கிளாஸ்க்கு போறேன். சரி. மாம்சு. என்ன தேனு? டாடா. டாடா. கிளாஸ்க்கு போ. குட்டிமா, பாப்பா இல்லடா அப்பா சொல்லணும். அப்பா. குட்டிமா, என்ன செய்றீங்க? பால் விளையாடுறீங்களா? யார் வாங்கி கொடுத்த பால் இது? சொல்லுங்க பாப்போம். எல்லாம் கடைசி எழுத்து மட்டும் தான் வருது. அம்மா எங்க? பாட்டி எங்க? தாத்தா எங்க? ஆமா, அந்த தாத்தா வீட்டுக்கு போனீங்களா? மாறா. அம்மா, என்னம்மா? ட்ரான்ஸ்ஃபருக்கு கேட்க சொன்னனே, என்னாச்சு? ஏம்மா, அங்க இருந்து இந்த ஊருக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? என்ன நினைச்ச உடனே டிரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க? நீ இப்போ வசந்த பதவியில தானே இருக்க, அதெல்லாம் கொடுப்பாங்க. கேட்டு பாரு, இந்த ஊர்ல எல்லாம் நம்ம இருக்க வேண்டாம். ஏம்மா, இப்ப இந்த ஊர்ல இருக்க கூடாதுங்கிற அளவுக்கு என்ன ஆயிப்போச்சு? எனக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு பிடிக்கல. நம்ம ஊருக்கு போவோம் வா. ஏம்மா, இங்க வந்து எத்தனை மாசம் ஆகுது? அந்த பையன் பேச்சு காட்டு இங்க வந்தது தப்பா போச்சு. யார்? என் மாப்பிள்ளையா? அவனேதான். பாரு, அந்த பையன் இப்படி ஒழுக்கம் இல்லாத பையனா இருக்கான். அவன் பேச்சு காட்டுக்கிட்டு நம்ம ஊரை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஏம்மா, என் மாப்பிள்ளைய பத்தி தெரியாம பேசுறீங்க நீங்க. என்னடா தெரியாம பேசிட்டு இருக்கேன்? நான் சரியா தான் பேசுறேன். அதான் நடந்ததையெல்லாம் நீ தானே பாத்துக்கிட்டு இருந்த. விவரம் தெரியாத பிள்ளைய மாசமாக்கிட்டு இப்ப அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் வேற வீட்டுல வச்சு குடுத்தன நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த பையனை போய் நல்ல பையன் சொல்லிட்டு இருக்க. ஏம்மா, வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசாதீங்க. வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோங்கிற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. எப்ப நான் ஒண்ணுமே பேசல. அந்த பையனும் அந்த பிள்ளையும் தானே பேசுனாங்க. அதைத்தானே இப்ப நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதோ நான் இல்லாததும் பொல்லாததுமா சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கேன். அந்த புள்ள தான் சொல்றா நானும் அந்த பையனும் சேர்ந்து தான் தப்பு பண்ணோன்னு. இந்த பையனை ஆமான்னு ஒத்துக்கிட்டானே. அப்பா எங்க? இப்ப எதுக்கு நீ அப்பாவை கூப்பிடுற? என்னப்பா? என்னப்பா? வந்துட்டாரு. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட அப்பா சொன்னதை இப்ப தம்பி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவோம்னு. ஆமா, உங்க அப்பா வீட்டு பேங்க் நினைச்ச உடனே டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க. இப்ப எதுக்கு எங்க அப்பாவை இழுக்கிறீங்க? பின்ன என்ன பின்ன? நீ நினைச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கு உங்க அப்பா வீட்டு பேங்கா இருந்தா தான் முடியும். ஏமா, பாப்பா எங்க இருக்கா? மகராசி உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அழுதுகிட்டு இருக்காளா? இப்ப எதுக்கு அவ அழுதுகிட்டு இருக்கா? என்ன சொன்னீங்க அவளை? ஆமா, சொல்றாங்க உன் பொண்டாட்டிய. அவளோட தம்பிக்காரன் பண்ண வேலைக்கு இவ அழுதுதான் ஆகணும். ஏம்மா, என் மாப்பிளைய பத்தி தெரியாம பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்னடா தெரியாம பேசினேன்? அந்த பையன் சொன்னதை தானே இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்ணால பாக்குறதும் பொய், காதால கேட்கறதும் பொய். தீர விசாரிக்கிறது தான் உண்மை. அதையும் அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து விசாரிச்சாச்சு. அதுக்கு அந்த பையனும் ஆமான்னு சொல்லிட்டா, அந்த பிள்ளையும் ஆமான்னு சொல்லியாச்சு. அது எல்லாம் சரிதாம்மா. அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? இல்ல என்ன இருக்குங்கிற அதுக்கும் மேல. புரை தீர்த்த நன்மை பயக்குமெனின் பொய்மையும் வாய்மை இடத்துன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அப்படின்னா ஒருத்தவங்களை காயப்படுத்தாம அவங்களுக்கு நல்லதே நடக்கும்னா அந்த இடத்துல பொய்யே சொன்னா கூட அந்த பொய் வாய்மைக்கு சமம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லி இருக்காரு. இப்ப என்ன சொல்ல வர? எதுக்கு திருவள்ளுவரை எழுத்துக்கிட்டு இருக்க? இப்ப உன் மாப்பிள்ள பண்ண தப்புக்கு தம்பி இங்க பாருங்கம்மா, என் மாப்பிள்ள பண்ணது தப்பு தான். இப்ப என்ன, அவனுக்கு உரிமை உள்ள பொண்ணு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டான். இப்ப என்னங்கிறீங்க? அதுக்காக எல்லாம் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வேற ஊருக்குலாம் போக முடியாது. என்னடா அவன் பண்ண தப்ப நீ நியாயப்படுத்திக்கிட்டு இருக்க? நியாயப்படுத்தல. அப்படியே உங்களுக்கு நியாயப்படுத்துற மாதிரி தோணினாலும் பரவாயில்ல, அப்படியே வச்சுக்கோங்க. அவன் ஒன்னும் ரோட்ல போற வர பொண்ணுங்களை எல்லாம் யாரையும் கைப்பிடிச்சு இழுக்கல. அவனுக்கு சொந்தமான பொண்ணு, உரிமையில பொண்ணு. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில ஆசைப்பட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிட்டான். விடுங்க, இதையே பேசிக்கிட்டு பெருசுபடுத்திக்கிட்டு இருக்காதீங்க. கட்டிக்க போற பொண்ணுங்கிற உரிமையில அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும். விடுங்க, இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசிக்கிட்டு. சரிப்பா, நான் பேசல. ஆனா இந்த ஊர்ல இருக்க வேண்டாம். நம்ம ஊருக்கு போவோம். அதெல்லாம் முடியாது. அப்படின்னா உன் மாமனார் வீட்டுக்கு உன் பொண்டாட்டியையும் உன் பிள்ளையையும் அனுப்பாத. ஏன், எதுக்கு அனுப்பக்கூடாது? இப்ப அதை சொல்லிதான் அவளை அழுக வச்சிருக்கீங்களா? ஆமா, அவ பிள்ளை தூக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு நின்னா. நான் தான் போக கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு தான் அழுதுகிட்டு இருக்கா. இப்ப என்னங்கிற? இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஒரு பேச்சு பேசிடக்கூடாதுன்னு தான் என் மாமனார் என் மாப்பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. இப்ப என் மாப்பிள்ளைக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பேசி முடிச்சுட்டாங்க. அதுக்காக என் பொண்டாட்டி அங்க போக கூடாதுன்னு சொல்லாதீங்க. நமக்கும் 4 சொந்த பந்தம் வேணுமா, கொஞ்சம் பார்த்து இருங்க. நமக்கும் 4 சொந்த பந்தம் இருக்கு, நம்ம ஊர்ல இருக்கு. அங்கதான் போவோங்கிறேன். வா, கிளம்பு. சரி, அப்படின்னா நீங்க போங்க, நான் வரல. ஏண்டா, அப்படின்னா உனக்கு உன் பொண்டாட்டி குடும்பமும் உன் பொண்டாட்டியும் தான் முக்கியம். பெத்தவங்க நாங்க முக்கியம் இல்ல, அப்படித்தானே? அவன் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் வராததுமா இப்படி நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க. ஒரு டீ காப்பி கூட கொடுக்காம.
இங்க பாருங்க, எனக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு பிடிக்கல. அந்த பையன் பேச்ச கேட்டு தான் இவன் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தான். இப்போ அந்த பையனே சரியில்லைங்கிறப்ப நம்ம எதுக்காக அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இங்க இருக்கணும்? ஏமா அப்படியெல்லாம் நீங்க கேட்டதும் மாத்தி மாத்தி எல்லாம் எதுவும் செய்ய முடியாது. இது பதவி உயர்வோட கிடைச்ச டிரான்ஸ்ஃபர். வேண்டான்னு சொன்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கே போறாப்புல இருக்கும். அப்படியெல்லாம் போறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை. முதல்ல இந்த ஊரை விட்டு எப்படி பேசிட்டு போறான்னு பாருங்க. அப்படி மயக்கி வச்சிருக்கா இந்த மகராசி. இப்போ நீங்களும் போனா என்ன அர்த்தம்? இந்த ஊர்ல இந்த வீட்டுல உனக்கு என்ன குறை அதை மட்டும் சொல்லு. ஒரு குறையும் இல்லை. அந்த பையன் சொன்னதை கேட்டு நம்ம இங்க வந்திருக்கோம். அதுதான் இப்போ உனக்கு பெரிய தப்பா படுது அதானே? ஆமா அந்த பையன் ஒழுக்கம் இல்லாத பையன் அதானே? ஆமா. தான் கூட பிறந்த அக்காக்காகவும் அக்கா குடும்பத்துக்காகவும் இவ்வளவு யோசிச்சிருக்கிற பையன் எதையும் யோசிக்காமலா செய்வான் ஒரு காரியத்தை? என்னத? எதைனாலும் தான், எல்லாத்தையும் தான். இல்ல இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? இப்போ அந்த பையன் தான் முறை பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அதனால அந்த பிள்ளையும் குழந்தை உண்டாயிருச்சு. ஆமா, அதான் அவனே சொல்லிட்டானே, அந்த பிள்ளையும் சொல்லிருச்சே. அதைத்தான் நானும் சொல்ல வர்றேன். நான் அந்த தப்பை பண்ணவே இல்லைன்னு அந்த பையன் சாதிக்கல. ஆமா, நான் தான் தப்பு பண்ணேன், நானே அந்த தப்பை சரி பண்ணிக்கிறேன், என் பொண்டாட்டியை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான்ல. ஆமா. அப்புறம் என்ன? இருந்தாலும் அந்த பிள்ளை இன்னொருத்தன் பொண்டாட்டி. இந்த பையன் காதலிச்ச பொண்ணத்தான் அந்த அம்மா தான் பிள்ளைக்கு கட்டி வச்சிருக்கு. தப்பு யார் பக்கம் இருக்கு? தப்பு யார் பக்கம் வேணாலும் இருக்கட்டும், அந்த பையன் பண்ணது தப்பா இல்லையா? தப்பத்தான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டான்ல. அப்புறம் என்ன உனக்கு? அவங்க அப்பாவே கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாரு. இப்ப இதுல உனக்கு என்ன வருத்தம் இருக்கு? இல்ல யார் பேச்சையும் கேட்டுக்கிட்டு இப்படி நீ பேசிக்கிட்டு இருக்கியா? நான் ஒன்றும் யார் பேச்சையும் கேட்கல, யார் பேச்சையும் கேட்டுட்டு பேசணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை. எனக்கு அந்த பையனையும் பிடிக்கல, அந்த குடும்பத்தையும் பிடிக்கல. அந்த குடும்பத்துக்கு என் மருமக போய் வந்து இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இங்க இருந்தா அவ அங்க போவேன்னு பிடிவாதமா இருப்பான். அதனாலதான் சொல்றேன், நம்ம ஊருக்கு போயிடுவோம். ஆமா, உங்க அக்கா மக ஒரு பையனை காதலிச்சு அவங்க கூட வீட்டை விட்டு ஓடி போனாலே. இப்ப எதுக்கு என் அக்கா மகளை பத்தி பேசுறீங்க? குட்டி பிள்ளை, அம்மா தாத்தா வீட்டுக்கு போவோமா? மாமாவை பார்க்க போகலாம், தாத்தாவை பார்க்க போகலாம், பாட்டியை பார்க்க போகலாம். கடவுளே கடவுளே. அம்மா தாத்தா வீட்டுல என்ன இருக்கும்? மாடு இருக்குமா? மாடு எப்படி கத்தும்? மாடு கத்து மாடி தங்கம். நாளைக்கு காலையில போவோம். ஆமா, இவ பெரிய உலக அழகி, இவளை இடிக்கிறாங்க. தள்ளிப்பா. நீ தானே மாடி இடிச்சிட்டு போன, சாரி கூட கேட்காம போறேன். ஏய், இந்த இத்தனோண்ட இடத்துல இடிக்காம எப்படி போக முடியும்? அப்ப நீ வேற பாதை வழியா போயிருக்கணும். வேற பாதை வழியா போயிருக்கணுமா? இது என்ன மெயின் ரோடா இல்ல பைபாஸா வேற பாதை வழியா போறதுக்கு? ஏச்சிப்பா, உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. நேரம் இல்லாம இப்ப கலெக்டர் என்ன வேலை வெட்டி முடிக்க போறீங்க? பால் கறக்கணும் நீ. சரி சரி, போய் கறப்போ. ஓய், என்ன? இப்ப எதுக்குடா இடிச்ச? ஏய், என்ன சும்மா இடிச்சேன் கடிச்சேன்னுட்டு இருக்க? இப்ப நீ பால் கறக்க போறேன்னு தானே அந்த பக்கம் போனேன். அதுக்குள்ள மறுபடியும் எதுக்கு இங்கிட்டு வர்ற? நீ தானே இந்த பக்கம் போன, இப்ப எதுக்கு மறுபடியும் இங்கிட்டு வர்ற? ஏன் நான் கறந்து வச்ச பாலை அங்க கொண்டு போய் வச்சுட்டு அடுத்த கேன் எடுக்க வந்தேன்டா. நானும் பால் கறக்கிறதுக்கு கேன் எடுத்துட்டு போக மறந்துட்டேன், அதனால திரும்ப வந்தேன். சரி வர்றவே வர, எதுக்கு நீ இடிச்சிட்டு போற? இங்க பாரு, நான் ஓரமா ஒதுங்கி தான் போய்கிட்டு இருக்கேன். நீ சும்மா சும்மா என்ன வம்பு இழுக்கிற. யாரு, நான் வம்பு இழுக்கிறேனா? இல்ல என்ன நான் வம்பு இழுக்கிறேனா? உன்னை பார்த்தா வம்பு இழுக்கிற மாதிரி தான் தெரியுது. எனக்கு வேற வேலை இல்ல பாரு, உங்ககிட்ட வம்பு இழுக்கணும்னு நான் நேர்ந்து வச்சிருக்கேன். இன்னைக்கு என்னாச்சு இந்த மாடுக்கு? நம்ம கிட்ட சும்மா சும்மா வந்து முட்டிக்கிட்டே இருக்கு. என்ன 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 என்னடா ஆச்சு உனக்கு? ஆமா, இது என்ன சுடிதாரு? காட்டன் சுடிதாரு. அது தெரியுது. இது என்ன கலரு? என்ன கலர்னா ஆனியன் கலர். அது தெரியுது, கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. நல்லா தானடா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்குன்னாங்க. ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு, உனக்கு தான் நல்லல. அத ட்ரெஸ் நல்லா நேரடியா சொல்ல வேண்டியதுனே, எதுக்கு இத்தனை டயலாக் பேசுற? சீ, உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு பிடிக்கவே இல்ல. சும்மா சும்மா வந்து என்கிட்ட பேசிட்டே இருக்காது. என்ன யார், நான் வந்து உங்ககிட்ட பேசுறேனா? நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன், நீ என்னடா வந்து இடிக்கிற? இடிக்கிறேனா? அப்போ என்ன பார்த்தா உனக்கு புல்டோசர் மாதிரி தெரியுதா? அடே என்னடா ஆச்சு இவனுக்கு? ஆளும் அவ ட்ரெஸ்ஸும் மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. நல்லா தானே இருக்கு இந்த ட்ரெஸ். இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க காலேஜ்ல. இவன் மட்டும் எதுக்கு நல்லலங்கிறான்? இன்னொரு தடவை இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன்னு வையேன், சீ அப்படியே உன் மேல வாந்தி எடுத்துருவேன். ஏய், அவ்வளவு கேவலமாவா இருக்கு? ஆமா, அப்படிதான் இருக்கு. இனிமேலாம் போடாத. நான் அப்படித்தான் போடுவேன். நாளைக்கு இதை ஜாப் போட்டுட்டு நாளை கழிச்சு போடுவேன். போடு, அப்போ உன் மேல வாந்தி எடுக்கிறேன்.
சி மூஞ்சிய பாரு முகரக்கட்டை. சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே என் மீது காதல் வந்தது எப்போது என்று கொஞ்சம் நீ சொல்வாயா, நீ சொல்வாயா, நீ சொல்வாயா. என்ன என்னடா என்ன சும்மா முறைச்சிட்டே இருக்க? அப்படியே கண்ணு மொழிய நோண்டு பாரு. எங்க நோண்டடா பாப்போம், இங்க நோண்டு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், என்ன சும்மா சும்மா வந்து வம்பளத்துக்கிட்டே இருக்க. நீயா வந்து இடிக்கிற, நீயா வந்து கடிக்கிற, என்னடா நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு, தேவையில்லாம என்ன சீண்டாத, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடா பண்ணுவ? பெரிய கொம்பனா நீ? ஆமாடி, பெரிய கொம்பன் தான். இப்ப என்னங்கிற அதுக்கு? உனக்கு இருக்கா? இரு. என்ன? நீ என்ன இந்த லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல கர்மம், அது எப்பல இருந்து பண்ற? எது கர்மமா? அதான் அந்த கர்மத்தை எப்பல இருந்து பண்ற? சின்ன பிள்ளையில இருந்துன்னு சொன்னேன். அந்த சின்ன பிள்ளைன்னா எப்போல இருந்து? இப்ப எதுக்கு அதை கேக்குற? சும்மா சொல்லு, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நாளைக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் எதுவும் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணணும்ல, சும்மா சொல்லு. இதைத்தான் உனக்கு எக்ஸாம்ல கேட்க போறாங்களா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் வரும்னு எங்க மேம் சொல்லியிருக்காங்க. அடக்கு இருக்கு மாடு. இப்போ சொல்ல போறியா இல்லையா? நான் பாஸ் ஆகுறது உனக்கு பிடிக்காதே. இவன் என்னத்துக்கு இன்னைக்கு லூசு கணக்காவே உளறிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை மாம்சி வந்துட்டு இன்னைக்கு பேசிருச்சா? அந்த சந்தோஷத்துல தான் இப்படி தலைகால் புரியாம குதிச்சுக்கிட்டு இருக்கானா? மூஞ்சி உருன்னு வச்சிருந்தாலும் கண்ணுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் தெரியுதே. இந்த மாடு நம்ம கிட்ட நடிக்குது. என்னத்த ஊத்தி முகத்தையே பார்த்துட்டு இருக்க? ஆமா, இவர் பெரிய அழகு மன்மத ராசா ஊத்து பாக்குறாங்க. அழகந்தான். அப்படி இல்லாம தான் பாக்குறியாக்கும், இல்லாம தான் லவ் பண்ணியாக்கும். இங்க பாரு, வேலை நிறைய கிடக்கு. மச்சி வீட்டுக்கு பால் கொடுத்து விடணும். 3 நாள் அவங்க வீட்டுக்கு கொடுத்து விட்ட தூக்குவாளி திரும்பவே வரல. தூக்குவாளி மட்டும் இல்ல, மச்சியும் இந்த வீட்டு பக்கம் எட்டி பார்க்கல. போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வா. ஏன் வரல? இங்க வராம அவளுக்கு அங்க என்ன வேலை? என்னன்னு தெரியல. அன்னைக்கு நம்ம வீட்டுல பிரச்சனை நடந்தப்ப அவங்க அத்தை திட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுல இருந்து மச்சி இங்க வரவே இல்ல. போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வா. வீட்டுக்கு லட்சணமா ஆம்பளை பிள்ளையா போ. நான் எதுக்கு போகணும்? மாம்ஸ் இங்க இருந்திருந்தா இந்நேரம் சொல்லாமலே போயிருந்திருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன்ல, போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வா போ. போயிட்டு வரும்போது அப்படியே தூக்காளியை வாங்கிட்டு வந்துரு. நான் தானே கொண்டு போய் கொடுத்தேன், எனக்கு வாங்கிட்டு வர தெரியாதா? நீ கொண்டு போய் கொடுக்கும்போது மச்சியை பாத்தியா? பாக்கல. அப்புறம் பேசுற, போ என்னன்னு போய் பாத்துட்டு வா. அப்படியே பெரிய இவே மாதிரி வாசல்லே தூக்காளியை வச்சுட்டு சிட்டாட்டம் பறந்துட்டு வந்துடுறது. நின்று என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரதில்ல. இப்ப எதுக்கு காதுக்குள்ள வந்துட்டு நொய்யின்னு கத்திட்டு இருக்க? நான் சாதாரணமா பேசுறது உனக்கு கத்துற மாதிரி தெரியுது. நான் வாசல்லே கொண்டு போய் பாலை வச்சுட்டு அப்படியே திரும்பி வந்துருவேன். அவகிட்ட எல்லாம் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்க மாட்டேன். என்னன்னு பண்ணி தொலை. இவங்கிட்ட ஒரு வேலையை சொல்றதுக்கு நம்மளே அந்த வேலையை பார்த்துட்டு போயிடலாம். வந்து சேர்ந்துருக்கான் எனக்குன்னு. சரி, எப்பா பாரு காதுக்குள்ள வந்துக்கிட்டு நொய்யி இருக்குது. இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதவே செத்தான். அது நீதான் மாடு. ஆமா, நான் தான். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. ஆளுக்கு முன்னாடி வந்து தாலியை கட்டினா பத்தாது. இதுக்கு மேல இங்க இருந்தா ரொம்ப டேமேஜ் பண்ணிடுவா. அக்கா, வாப்பா தம்பி குட்டி வாயா. ஏண்டா உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கால கையில நல்லா தானே இருக்கு? என்னடா காலையில சாயங்காலமும் தினமும் நான் தான் வந்து பால் கொடுத்துட்டு போகணுமோ? ஏன் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நடக்க தெரியாதா? 3 நாள் ஆச்சு நீ வீட்டு பக்கம் வந்து. என்ன வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அடக்காக்குறியா? பால் கொடுத்துட்டு போன தூக்குவாளியும் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கல. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? இந்த தூக்குவாளியில இருக்கிற பாலை உங்க வீட்டு பாத்திரத்துல ஊத்தி வச்சுட்டு 3 நாளா நான் கொண்டு வந்து கொடுத்த தூக்குவாளி எல்லாம் மொத்தமா கொடு. அடே நீ வேற ஏன்டா இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு. ஏன் பால் கொண்டு வந்து கொடுத்த தூக்குவாளியை கொடுக்கல? பெரிய மகாராணின்னு நினப்பு. வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான். இவளுக்கு நம்ம தான் காலையில சாயங்காலமும் லிட்டரா பால் கொண்டு வந்து ஊத்த வேண்டியதா இருக்கு, அதுவும் ஓசியா. ஏதே நீங்க எங்கேயே இருக்கீங்க? போதும். என்னதே போதும்? பால் போதுமா? இந்த மேல நீ ஒன்னும் பால் கொண்டு வந்து ஊத்தணும்னு அவசியம் இல்ல. நாங்க அந்த ஊரை விட்டு கிளம்புறதா முடிவு பண்ணிட்டோம். அப்படியா கருப்பாயி? அப்படித்தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க தம்பி. என்னைய உங்க அப்பா வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னைக்கு சொன்னாங்க? அது சொல்லி 2-3 நாள் ஆச்சு. 2-3 நாள் ஆச்சுன்னா அப்போ 2-3 நாளா இதை என்கிட்ட சொல்லாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? வெட்டியா 3 நாளா உங்க வீட்டுக்கு பால் தூக்குவாளியை தூக்கிட்டு நிறையா நடந்துகிட்டு இருக்கேன். ஊரை விட்டு போறாளாம்ல? ஊரை விட்டு எங்க? அந்த ஊர் எல்லையை விட்டு காலை எடுத்து வச்சு பாரு. காலை வெட்டி விறகடுப்புல வச்சுட்டு தான் அடுத்த வேலை. புரிஞ்சுதா? நீ வேற 7:30 கூட்டாதடா. பால் தூக்குவாளியை கொடுத்துட்டு போ. முதல்ல நான் கொண்டு வந்த தூக்குவாளி எல்லாம் திருப்பி கொடு. 5 தூக்குவாளி இருக்கு எங்க வீட்டு தூக்குவாளி உங்க வீட்டுல. இப்ப நான் கொண்டு வந்திருக்கிறதோட சேர்த்து 6. கேட்டீங்களா தே கதைய? எங்க வீட்டு பாலெல்லாம் வாங்கி வாங்கி குடிப்பாளாம். கொடுத்த தூக்குவாளியும் திருப்பி கொடுக்க மாட்டாளாம். ஆனா எங்க வீட்டுக்கு மட்டும் வரமாட்டாளாம். என்ன கத்தாதடா? கத்தாம நீ பண்ண வேலைக்கு ஊரை விட்டு வேற போறேங்கிற? சொன்ன மாதிரி காலை வெட்டிடுவேன்.
இந்தா பிடி தூக்குவாளி எடுத்து உள்ள வை. நாளை காலையில வீட்டுக்கு வந்து மொத்தமா 6 தூக்குவாளையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போ. இதுக்கு மேல உனக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அங்க வீட்லயும் தூக்குவாளி இல்ல. உனக்கு பால் வேணும்னா காலையில தூக்குவாளியோட வந்து சேரு. பிடி. ஏன்டா ஏழ்றைய கூட்டுற? நீ எல்லாம் ஒண்ணுத்துக்கும் சரிப்பட்டு வர மாட்டேன். நான் எங்க அத்தை கிட்ட பேசிக்கிறேன். இந்தாங்க தே, நீங்க பிடிங்க தே. என்னத்தையும் மருமகளை லட்சணமா வளர்த்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரு பொறுமையும் பக்குவமும் இந்த பிசாசுக்கு இருக்கான்னு பாருங்க. நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், நீங்க எவ்வளவு அமைதியா பொறுமையா நிக்கிறீங்க. இவ்வளவு பாருங்க, கூட கூட பேசிட்டு இருக்கா அடங்காப்பிடாரி. யாரு நானாடா? பார்த்து மருமகளை கைக்குள்ள வச்சுக்கோங்க தே. நான் வரேன். காலையில தூக்குவாளி எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்து விடுங்க இவகிட்ட. இல்ல நீங்களே எடுத்துட்டு வந்தாலும் சரி. நான் கிளம்பட்டுமா? நான் போயிட்டு வரேன் தே. ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு 7:30 கூட்டியாச்சு. ஓடிடுடா முத்து. என்னது இது? அது பாலத்தே. பாலா? என்ன பால்? அது பசும்பாலுத்தே. என் தம்பி கறந்த பால் தான். நல்லா டேஸ்டா இருக்கும். இங்க கொண்டாங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய், நல்ல குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்திருக்கோம். நான் பெத்த நானே காரணம் சொல்லணும், மற்றவங்கள சொல்லி. ஊர்ல இல்லாத அழகின்னு இவளை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான். பஜாருக்கு வந்துட்டோம். கருப்பா இங்க பாரு, வெள்ளை சட்டை போட்ட போலீஸ்காரரு. டிராஃபிக் போலீஸ். டிராஃபிக் போலீஸ். சரி சீக்கிரமா அந்த பக்கம் கிராஸ் பண்ணுங்க, பஸ் வர்றதுக்குள்ள. ரோட்ல எல்லாம் 2 பக்கமும் பார்த்து பார்த்து நடக்கணும். என்ன கருப்பா? ஆமாடா, 4 பக்கமும் பார்த்து நடக்கணும். 4 பக்கம் எப்படி பார்க்கணும்? இங்கிட்டு முன்னாடி 3 பக்கம் தானே வரும். பின்னாடி எப்படி பார்க்கறது? அது ரோட் கிராஸ் பண்ணும்போது பின்னாடி வண்டி வருதான்னு பார்த்துட்டு கிராஸ் பண்ணணும். அதான் 4 பக்கம். அதோட சேர்த்து 4. அப்படி ஓரமாவே நடந்துக்கலாமா? சரி. ஏன்டா இந்த பிள்ளை அந்த பிள்ளை தானே? அதே பிள்ளைதான். அன்னைக்கு வேற ஒரு பையன் கூட வந்தா, இன்னைக்கு வேற ஒரு பையன் கூட போய்கிட்டு இருக்கா.